கென் வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இந்த கதை. நான் அந்த கதையை கேட்டுட்டு நான் ஒன்று சொன்னேன். ஆஹ் கதை ரொம்ப நல்லா இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்தா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் ஐ எம் வெரி கிரிட்டிக்கல். நான் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். ஆனா அந்த அந்த கதையை சொல்லும்போது கென்னுக்கு இருந்த ஒரு ஒரு எனர்ஜி அண்ட் ரொம்ப மெட்டிகுலஸா அந்த அந்த ஒரு அந்த என்னது ஸ்பீக்கர் சொன்னாங்க. அதில் வரும்போது சார் நான் இந்த இடத்துல மியூசிக் போடுறேன் சார் கதை சொல்லி அவன் ஆன் பண்ணிட்டு கதை சொன்னா கரெக்டா ஒரு எமோஷனல் சீன் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிளே ஆகுது. ஸோ அந்த மாதிரி எல்லா எல்லா நேரத்திலையும் ஒரே டைமிங்ல கதை சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அந்த கதையை சொல்லி சொல்லி பழகி இருக்கிறது ஐ திங்க் இட் இஸ் ஹெல்ப் ஹிம். அண்ட் ஒரு அசுரன் நடிக்கும் போதுல இருந்தே வந்து சார் நான் வந்து இஃப் ஐ ஹாவ் டு ஃபீல் ஹிம் அஸ் மை சன், அவன் என் கூடவே இருக்கணும் சார்னு அந்த அந்த படத்துல இருந்தே வந்து தனுஷ் அவனை கூடவே வச்சிருப்பாரு. ஸோ தட் ஹஸ் கிவன் ஹிம் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஐ ஃபீல். ஜிவி கிட்ட கூட சொன்னேன், ஜிவியும் கென்னும் போடுற அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் ஐம் வெயிட்டிங். இப்போ அடுத்து இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்ன வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ற அளவுக்கு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறது அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஐ திங்க் யூ போத் ஷுட் பிளான் அ ஃபிலிம் டுகெதர்.